நான் காயத்ரி அருணாச்சலம். காயு குக் டிப்ஸ்ங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக வாரம் ஒரு ரெசிபியாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த வார ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிடுங்க. என்னோட வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இந்த வார ரெசிபி என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாக்லேட் பர்ஃபி. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். பால் பவுடர் 1 டம்ளர், சர்க்கரை 1/2 டம்ளர். இந்த அளவு நம்ம பால் பவுடரில் சர்க்கரை மிக்ஸ் ஆகிருந்தது அப்படின்னா இது 1/2 டம்ளர் போதும். அதுவே வெறும் பால் பவுடராக இருந்துச்சுன்னா 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. கொக்கோ பவுடர் 2 ஸ்பூன், தண்ணி 1 டம்ளர், பால் பவுடரையும் சாக்லேட் பவுடரையும் மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக நெய் 4 ஸ்பூன், பாதாம் பருப்பு 5 நெய்யில் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் 1 மூடி, தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணியில் பால் பவுடர் 1 டம்ளர், கொக்கோ பவுடர் 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பால் பவுடரையும் சாக்லேட் பவுடரையும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம். சாக்லேட் பர்ஃபி செய்கிறதுக்கு அடுத்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும். சர்க்கரை பாகு செய்கிறது எப்படின்னா, முதல்ல 1/2 டம்ளர் சர்க்கரை நம்ம எடுத்து வச்சுருந்ததை போட்டுக்கோங்க. 1/2 டம்ளருக்கு 1/4 டம்ளர் தண்ணி தான் அளவு. அதை ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த சர்க்கரை ஃபுல்லாக மூழ்கி இருக்கும் தண்ணியில். இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பாகு காய்ச்சணும். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. கம்பி பதத்துக்கு முன்னாடி பதம் இது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பால் பவுடர் ப்ளஸ் கோகோ பவுடர் மிக்ஸை இதில் ஊற்றிடலாம். இது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. இதை தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ சாக்லேட் பர்ஃபியை பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி நெய்யில் வறுத்து வச்சுருக்க பாதாம் பருப்பை அப்படியே லைட்டாக மேலே தூவி விடுங்க. சூடு ஆறினோடனே 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணோன்னா டேஸ்டியாக இருக்கும். இதோ டேஸ்டியான சாக்லேட் பர்ஃபி தயார். இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி நீங்கள் பரிமாறலாம். இந்த வார ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.